ஏண்டா இதா வீடா? ஆமா இதான் வீடு. என்ன வெளிய பூட்டி கிடக்கு? போட்டிலாம் இல்ல, உள்ள ஆளுங்க இருக்காங்க. ஏண்டா நிச்சயம் பண்ண வர்றோம்னு தெரியுது இல்ல? வீட்டை போட்டு உள்ள இருப்பாங்களா? ஏன் வாசல்ல வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வரவேற்க மாட்டாங்களா? என்னடா அதிகம் வீட்டை எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கு, யாரையும் வெளியே கூட காணோம். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் என்னடா பொண்ணு வீட்டுல இருந்து மரியாதையா வந்து கூப்பிட சொல்லுங்கடா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கடா. ஆரம்பிச்சிட்டாரா? என்னடா இது பழக்கம்? இவன் வேற மரியாதை இல்ல. கொசுக்களை தாங்க முடியல. அண்ணே வாசல்ல ஒருத்தரையும் காணோம், கேட் மூடி இருக்குண்ணே. அங்க பாருங்க. எங்க என்னாச்சு? இல்ல இத்தனை மணிக்கு வாங்க, அவங்க தான் டைமே சொன்னாங்க. இப்ப நம்ம வருவோம் நமக்கு தெரியாதா? இப்படி கதவு போட்டு உள்ள உட்காந்தா என்னங்க அர்த்தம்? அண்ணே பொண்ணு வீட்ல இருந்து கூப்பிடுவாங்கன்னு உட்கார்ந்து இருந்தா இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியது. ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் இங்க பின்னாடி உட்கார்ந்திருக்கான்ல, அவளால வந்து ச்சே. எனக்கு புரியுது மாமா, இந்த வீட்டுக்கு என்ன பழக்க வழக்கம்னு தெரியலையே. நீங்க வாங்க நம்ம போய் என்னன்னு பாப்போம். ஆமா பழக்க வழக்கத்தை போய் நாமளே போய் நேர்ல பாப்போம். வா என்ன பண்றாங்க? என்னன்னா இது நிச்சயதார்த்தம் நடக்க போற வீடு மாதிரி இல்ல. சேரா நாமளே தான் உள்ள போகணுமா? கீழ வந்து மரியாதை கொடுத்து நம்மள எல்லாம் வரவேற்க மாட்டாங்களா? இங்க இருந்துடா பிடிச்சிக்க அந்த பொண்ணு வீட்டை. நல்ல அதிசயமா இருக்குடா. நிஜமாவே இதான் வீடா இல்ல வீடு மாதிரி வந்து நிக்கிறோம்? நல்லா செக் பண்ணுங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க வாசல்ல வந்து நிக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடாத பொண்ணு வீட இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல. இதான் அட்ரஸ் ஆனு நல்லா பாருங்க. இல்ல இதான் வீடு. ஏண்டா இதான் வீடுங்கிற? வெளியே எவனையும் காணோம், எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானுங்க. என்ன நம்மளே கதை திறந்து உள்ள போணுமா? இருங்க போய் தோற. பாத்தியா கடைசியில நான் சொல்றதுதான் நடக்குது. நம்மளே கதை திறந்துட்டு உள்ள போறோம். வாங்க வாங்க. ஆட கருமமே, இந்த கதவு மூடி இருக்கு. வணக்கம். எங்க பெரியப்பா அத்தை எல்லாருமே என்கேஜ்மெண்ட்காக வந்திருக்காங்க. என்னங்க இத கூட இந்த குடும்பத்துக்கு சொல்லணுமா? இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா?